வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தலைப்பிலே கடந்த காலங்களில் இதே நாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்று ஆசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று மே 31 என்னென்ன நடந்தது என்று பார்ப்போம். இன்று வைகாசி அனுஷம். உலக பொதுமறையாம் திருக்குறளை உலகுக்கு வழங்கிய திருவள்ளுவ பெருந்தகையின் பிறந்த நாள் இன்று. 700 ஆண்டுகளாக இந்த நாடு மயிலாப்பூர் திருவள்ளுவர் ஆலயத்தில் திருவள்ளுவர் பிறந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது பீடாதிபதியும் பரமாச்சாரியார் என்றும் காஞ்சிமா முனிவர் என்றும் அன்புடன் அழைக்கப்பட்ட காஞ்சி பெரியவர் அவதரித்த நன்னாளும் வைகாசி அனுஷம்தான். அவர் பிறந்த ஆண்டு 1894. இன்று சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம். புகையிலை பொருட்கள் உடல்நலம், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தும் தீய விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த உலக சுகாதார அமைப்பால் 1987 முதல் இந்நாள் புகையிலை எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்க புது கவிதையின் முன்னோடியும் நமது மகாகவியின் வசன கவிதையின் முன்னோடியுமான கவிஞர் வால்ட் விட்மனின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1819. திருமதி இந்திரா காந்தி அமைச்சரவையில் அமைச்சராக பங்கேற்ற தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மோகன் குமாரமங்கலத்தின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1973. பிரபல பின்னணி பாடகர், இசையமைப்பாளர் சத்யன் மகாலிங்கம் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1980. வசூல்ராஜா MBBS திரைப்படத்தில் வரும் கலக்கப் போவது யாரு என்ற பிரபலமான பாடலை பாடியவர் இவர்தான். விழித்திரு திரைப்படம் மூலம் இசையமைப்பாளராக அவர் அறிமுகமானார். திரைப்பட ஆர்வலர்கள் மூலம் திரைப்படங்களை தயாரித்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்ற கொள்கை கொண்ட ஒடேசா இயக்கத்தை துவங்கிய கேரள தமிழ் திரைப்பட இயக்குனர் ஜான் ஆப்ரஹாம் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1987. மலையாள பெண் கவிஞர் கமலாதாஸ் அவர்களின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2009. சாகித்ய அகாடமி விருது, எழுத்தச்சன் விருது உட்பட பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார். தொடர்ந்து அந்த நாளில் இன்று என்ற இந்த தொடரை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.